கொஞ்சம் இருங்கப்பா. சும்மா ஆளாலும் கசகசன்னு பேசிட்டீங்களே. சாட்சியோட என்ன சொந்தக்கடை வியாபாரம் நினைச்சீங்களா? இதெல்லாம் மென்டல் ஒர்க். ஒரு கேஸ் அட்டன் பண்றதுன்னா என்ன புள்ளி வரங்கிறது, என்ன டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா கசகசன்னு ஆளாளுக்கு பேசிட்டு. எங்க லைனா ஒவ்வொருத்தர் என்ன கேஸ் சொல்லுங்க. உங்க கேஸ் என்னப்பா? என் பொண்டாட்டி ஒரு பொண்ணோட காதை கட்டிட்டா. அது அவ கடிக்கல, எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும். என்னையோ காலங்காத்தால இந்த மாதிரி பொம்பளை கேஸா கொடுக்குறிய? முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா கொடுக்கறது இல்லையா? என்னையா போ. நீ என்ன கேஸ்பா? அண்ணே, எங்க குடும்பத்துல பங்காளி தகராறுல ஒரு கொலை நடந்து போச்சு. அந்த கொலை நடந்தப்போ தம்பி, நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா? 1000 குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டிக்கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவியாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதனால கொலை கேஸுக்கெல்லாம் நான் பொய்சா சொல்ல மாட்டேன். வேற ஆளை பாருங்க. உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார். நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன். அதை திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால் அடிச்சுட்டான். அதனாலதான் கேஸ் கொடுத்தேன். அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி. இத கண்ணால பார்த்துதான் யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால் அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும். ஆமா சார். ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார். உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. வாங்க டீடைல்ஸ் பேசுவோம். கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பார்க்கலாம். சம்பவம் எத்தனை தேதி நடந்தது? 26ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில 11 மணிக்கு சார். எந்த இடத்துல? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சானே ரவுடி, அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார். நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி சார். உங்களை அடிச்சானே அது சப்பல்ஸா இல்ல டயர்ஸ் இருப்பா? செப்பல் சார். சப்பல்ஸா? ஓகே, ஒரு 100 ரூபாய் எடுங்க. கேஸ் முடிச்சுட்டீங்க சார். யோ, நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான். காசு எடு. தயங்காம அடிய. ஆமா, என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன? நல்ல கண்ணு சார். நல்ல கண்ணுவா? அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விட விடாங்க. தைரியமா இரு. நட. வைரவன் வைரவன் வைரவன். ஐயோ, கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம், ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி, சமாளிப்போம். வலது கை வைங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நல்ல கண்ணு, சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். எஸ் யுவர் ஆனர். உமது பெயர் தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர் ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏய்யா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் நீ முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல. எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால். செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்தில் அடித்தா? கண்ணு, காது, மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ, நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தார்? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்டு? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டு. அறிவு கிட்ட முண்டம் ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ 2 கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க. போங்க. குட் குட். மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார், சம்பவம் காலையில தான் நடந்தது. குட். சும்மா ஒரு டெஸ்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தார்? வெள்ளை சட்டு, வேஷ்டி. வெட்டியின் நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளை தானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தார்?
கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டு வாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா? அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம். உண்மையாக, உண்மையாக, நிஜமாக, நிஜமாக, உறுதியாக, உறுதியாக, நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன? அது சொல்லுங்க, அது சொல்லுங்க. வரல, சொல்லுங்க சீக்கிரம், அது சீக்கிரம். லேட் ஆகுது, கோத்தாரவர்களே லேட் ஆகுது. சீக்கிரம். அடித்ததை நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க, சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா இது? கோர்ட்டுக்கே அவமானம். மயிலாட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோத்தாரவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க்யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. உமாஸ்தா, அவர் வேண்டாம், அவர் போக சொல்லுங்க. இருந்துட்டு போட்டுமே. சொன்னா கேளுங்க சார், அவர் சீட்டு போக சொல்லுங்க அவரை. 10-15 வருஷமா கூடவே இருக்கான். அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் பேஜா தப்பு இல்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க உமாஸ்தா, கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. வந்து வந்து அது பேனா என்ன கலர்? வந்து காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும். பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விலக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாத்ரூம் கிளீனிங். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான். சார், இது 5 ஸ்டார் ஹோட்டல். அதனால எவ்ரி half an hour அடிக்கடி நாங்க க்ளீன் பண்ணுவோம். ஆமா, அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தான். நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா. சார், அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து MA வரைக்கும் படிச்சிருக்கேன், அதான் கலர் சொக்கா எல்லாம் போட்டிருக்கேன். MA வரைக்கும் படிச்சவனா? அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ. போ. க்ளீன் பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. ஒன்னும் நினைக்க மாட்டேன், சுத்தமா கிளீன் பண்ணு போ. நல்ல காலம், ஜோதிட வார இதழ், ஆசிரியர் புலியூர் பாலு. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால
நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை. சார் கிளீன் பண்ணிட்டேன். உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு பல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா? சார் 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற? பல்பொடி சோப்பு சீப்பை போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிடும். தயவு செய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அதை விட மாட்டேன்ற? வாங்க சார் செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க. என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிருமில்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது? ஏண்டா கதவை சாத்துற? டேய் கதவை சாத்தாதடா. டேய் கதவை தரடா. நான் அப்பதான் நினைச்சேன் உன் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே. நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு? நோ ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம். கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஒண்ணு பண்ணுங்க, பாதாம் கீரை ஒரு 2 அனுப்புங்க. ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட், தேங்க்யூ மேடம். பீரோல மணி பர்ஸ் வச்சிருக்க, அடிச்சிட்டு போடாதடா. டேய் கதவை தரடா. மெத்த கடையில வைரம் வச்சிருக்கேன்டா. டேய் கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஓ, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது. பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல? எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு நேத்தான் ஜெயிலிருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான். போயா கும்பிடுறானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆட்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. போயா கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களை தான் சார். நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏ, சொந்த ஊரை விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புண்ணே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000த்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி தங்கச்சிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன். உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா?
நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். ம் 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 அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வெளிச்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஆ? ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒண்ணும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமா மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல? என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்தா இப்படித்தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சார் சார், சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். புரியாடா சொல்ற? ஐயம்மா, ஐயோ, ஐயம்மா, ஐயோ. 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு வேலை வாங்கணும். ஐயா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல. உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். ஏம்மா, காப்பாத்துங்க, பக்கத்துல காப்பாத்துங்க. எனக்கு பிரியாணி வேணாம், கோழி வேணாம். ஐயோ, விட்டுருங்க. யோ, கையெடுத்து கும்பிடுறேன். காலங்காத்தால தகராறு பண்ணாதய்யா. நான் புள்ள குட்டிக்கான ஐயா. மீட்டரை பாரியா, 22 ரூபா 40 காசு ஆச்சு. 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க. 20 ரூபாயா குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், கொண்டையில பூ சுத்தி இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேணான பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ நாயா என் வயிற்றுல அடிக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப மணி 8 ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன். மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதையா. யோ, என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம். அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல். கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல். ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு. இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற. யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, காலங்காத்தால ஏயா கழுத்த இருக்கிற? எனக்கு ஒரு அவசரத்துக்கு. ஐயோ, யோ ஆட்டோக்காரர, எவனாவது ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ் வந்தா இப்படித்தான் மிரட்டா? அவர் குடும்பத்தை வாங்கிட்டு போயா. ஏன் அப்படி எல்லாத்துக்கும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பேரையே கத்துறீங்க போல இருக்க. பாத்தியா? யோ, நமக்குள்ள என்ன தகராறு ஏதுன்னு சாரிக்காத அந்த ஆளு வந்த உடனே எவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு போறாரு பத்தியா? அவர் பெரிய மனுஷனா, நீ பெரிய மனுஷனா? ஐயோ யோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா. இப்ப எவ்வளவு தாயா தர்றேங்கிற? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டுரு. அங்கிருந்து 8 ரூபாய் தான் நான் போய்க்கிறேன். இங்கே இறங்குறதுனா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா வச்சுக்கையா, போயா ஊர் வைச்சாரியா. சாப்பிட்டு என் பேர சொல்லி ஊர் வைச்சாரியா, போயா. நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ. சார் சார் சார், ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனி ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் நான் தானுங்க.
இந்த வீடு இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளுதானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்டு வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு என்ன கேடு? வாயில கொலக்கட்டை வச்சிருந்தேன். இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க. சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திரி மேல. வேலை கேட்கற லட்சணம் பாரு, கொஞ்சம் கூட மறுவாதம் இல்லாம. ஆமா பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார். சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி 5 ஆச்சு போய் வேற வேலை பாரு. சார் என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார். நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார் ஒண்ணும் யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, வடக்கு மார்க்கெட் இருக்கு, தெற்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வர்றேன். மாடு எந்த சைடுலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்த ஆளு? எவனோ கொழா மாட்டிட்டு வந்தான். நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன். அவன் என்னடா கடைசியில வேலை கேட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளை எங்க அனுப்பிச்சீங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா, எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை. இந்த காலத்து கொழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் உழுவானுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, நம்ம பசுமாட்டை காணங்க. பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டேங்க. புடிச்சிட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. அட பாவி சண்டாளா, பசுமாட்டை போட்டு விடுவாரு. அடே ஐயோ, பசுமாடா? உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலுக்க. ஓடாத அடே, கால ஒடிச்சுல ஓடாத ஓடாத. ஏய் ஏய், ஓடாதடா ஓடாதடா ஓடாத. உன்னை விடமாட்டேன், உன்னை கொல்லுவேன். ஓடாத யாரே, ஏய் இல்ல ஓடாத. இல்ல ஓடாத அடே, கால ஒடிச்சுல ஓடாத ஓடாத. ஏய் ஏய், ஓடாதடா ஓடாதடா. ஏய் ஓடாதடா ஓடாத ஓடாத. உன்னை கொல்லுவேன். ஓடாத ஓடாத. இல்லடா இல்லடா அடே, இல்லடா ஓடாத. ஏய் உன்னை கொல்லுவேன். இல்லடா. வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க, சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. மிஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா. என்ன சார், சாவி இல்லீங்களா? அதே என் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன கடையில வச்சிருங்க, அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ஆமா. ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்?
இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார் நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்தேன் இல்ல? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நெல்லு வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ, நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுன்னா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதானே பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனிக்குளத்துல எதுக்கு மூங்குன? அது ஆளம் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. நில்லு. வாங்க. வாங்குறேன். என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சுனால இப்படி இருக்கா? முழுகாம இருக்கேன்னு சொன்னல. போயா. இரு இரு, இது ஆயுத கேஸ். ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால நான் எடுத்துறேன். சொல்லு, தனி குளத்துல தான் திருநேன். ஆமா. மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டு. ஐயோ, கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கொட்டு 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐய, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதல்ல தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா அதுலயும் நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற. ஏதாவது வேலை விட்டு பார்க்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன். கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனிக்குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் காட்டி கொடுத்தோம்னா 2 பேத்துக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு. 2 பேரும் ஒன்னா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம். நாளையில இருந்து தான் பங்கு.
இந்த கதையெல்லாம் ஆகாது. மரியாதை பங்கு கொடுக்க போறேன் இல்லையா? இருயா இப்பதான் சனிக்குள்ள தாண்டு. ஐயோ சனீஸ்வர பகவான் போல இருக்க. ஊர் காவலியா ஓடி. இந்த பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்கார வந்து இதுல பங்கு கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிடுவேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணியில இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இந்த தாய் யாருமே இல்லையே. சரி என்ன என்ன சிறுங்கள்? துணிய கொடு. துணியா? வா வந்து எடுத்துக்கோ. வா முதல்ல உன் கையில இருக்கிற காசெல்லாம் அந்த படிக்கட்டுல எடுத்து வை. வா எடுத்து வை. என்ன துணியா? ராத்திரி பூரா இப்படியே தண்ணி குளிரு, இல்லன்னா ஆகாமி அவள் மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ. போகாதியா, நான் தெரியாம செஞ்சுட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுற, துணியை குடுத்துறியா? யோ போகாதியா. யோ இனிமே இந்த சனிக்குள்ள பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு. இனிமே நான் சனிக்குளம் பக்கமே வரமாட்டேன். செஞ்சது தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு. என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடல நான் போயிட்டே இருப்பேன். சரி அத்தா. சந்தோஷம். தொலைஞ்சு போ. இந்த காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல நான் சனிக்குளத்துல மூணல, அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல, நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனிக்குளத்துல இறங்குறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். துணி நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, அப்ப நான் துணி பாத்தியா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் வேடிக்கை பாக்குறது? நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கா வந்தேன்? ஏதோ தற்செயலா வந்தேன், பார்த்தேன். ஆனா நல்லா இருந்தது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத. சி, இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது. இதை வெளியே 4 பேர்த்திட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன்.
யோ 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 என்ன? உனக்கு கெஞ்சி கேக்குறியா? தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாத. சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி என்ன குஷிப்படுத்து. நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற ஆளா? இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல, நாளை காலையில ஊருக்கு போறாம போய் டமார் அடிப்பேன். இத பாரு, இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நீ வயசு பொண்ணு, இதுவும் மான பிரச்சனை, அப்புறம் இஷ்டம். ஏய், வாங்க போய் டீ சாப்பிடலாம். உங்களை தான் கூப்பிட்டது. ஏய், என்ன கூப்பிட்டது காதல் உள்ள? என்ன என் கூட பேசல? ஸ்ட்ரைக்கா? என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஏமா, பசங்க 2 பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? உங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க 2 பேரும் டீ சாப்பிடலாம் கூட்டம் வரவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அது சரி, பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல். வாங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே, எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? இத பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன், என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாராகிறேன். அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி 3 தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? உங்களை தான் கேக்குறேன். 2 நாளா ராத்திரி நேரத்துல எங்க எந்திரிச்சு போறேன்? அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது. அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரையில ஜாலியா அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணியெல்லாம் நனைஞ்சிடுமா? இல்ல, அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன், அதனாலதான் துணியெல்லாம். போய் சொல்லாத. நீ தினம் சனி குளத்துல காசு திருடல? இதோ பாருப்பா, நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீதிக்கு வந்திருக்கோம். அது பத்தாதுன்னு நீ சனி குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வயிற்றுறப்பறியே, இந்த பாவங்களோட எங்களை சுத்திக்கணுமா? ஏதோ நீ அனாதன்னு சொன்ன, அதனால் அனுபவப்பட்டு உங்ககிட்ட பழகணும். இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா. ஏதோ இந்த ஒரு தடவை தெரியாம செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேங்க. குழந்தைகள் கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன். இத பாருங்க, இந்த குழந்தை மேல சத்தியம், சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க. சனிக்குளத்துல காசு திருநேன்னு பெருசா கோச்சுக்கு மட்டும் தெரியுது. ஏன் திருநேன்னு கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா? குழந்தைக்கு தினம் பசி பொறுக்க முடியாம ராத்திரி நேரத்துல ஆத்துக்கு போய் தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க. அந்த கன்றாவி ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு என்ன சனிக்குளத்துல திருடணுங்கிற ஆசையா? நானும் உழைச்சு பிழைக்கலாம் ஒவ்வொரு இடமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். என் நேரம் எந்த வேலையுமே எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? முழிக்கிறானுங்க பாரு, ஆடு திருநவங்க ஆட்டம். இப்ப மட்டும் தலையை குத்தி உட்காந்துருக்கீங்களே, நேத்து வரை சனிக்குளத்துல திருந காசு நீங்களும் தானே சாப்பிட்டீங்க. அதுல இட்லி வேணாமா, ஆப்ப நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்கல்ல. அப்ப வா இவ்வளவு தூரம் அகலமா போச்சே, இப்ப பேச மாட்டீங்களே. சனிக்குளத்துல நான் திருநது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதே சனிக்குளத்துல நான் நோட்டு அள்ளி அள்ளி போட்டேன். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சனிக்குளத்துல திருநது நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா? உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு. நான் இருந்த நிலைமை என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு போய் சனிக்குளத்துல 5 பைசா 10 பைசா ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா திரும்ப பாரு. அது எவ்வளவு கேவலம் தெரியுமா? பெருசா திருடிட்டேன்னு உடனே ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஏன் நேத்து வரைக்கும் திருடின காசுல தானே உங்க குழந்தைங்க எல்லாம் உங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்க ஒதுக்கி வைங்களேன். முடியாது. ஏன்னா பெத்த பாசம். நான் யாரு? நான் அரசமரத்தடி தானே.
சம்போன்னு விட்டுருவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளா கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க, இதையும் வருத்தப்படவே மாட்டேன். வாங்கிக்க. பரவாயில்ல, வாங்கிக்க மாமா. இல்ல அப்படி எல்லாம் எங்க கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கணுங்கிறதே எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நானும் ஆம்பளை, எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு தெரியுமா? இந்த பார் எவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இவ்வளவு ஆனதுக்கு பின்னால அப்படி வாங்கி குடிச்சோம்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பரவாயில்ல, வாங்கிக்க. ஆனா வேண்டாங்கிற. எதுக்கு? இந்த வழக்காப்பி இல்லைன்னா உயிரா போயிட போகுது. இது கவரிமான். தனி மனிதனால என்னால வாழ்க்கை நடத்த முடியும். எந்த பந்தபாசமும் எனக்கு தேவையில்லை. கொடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பிகு பண்ணீங்கல்ல, கொஞ்ச நேரம் நான் பிகு பண்ண கூடாதா?